கார்த்திக புராணம் 2வது அத்தியாயம். இவ்விதமாக கண்ணபிரான் சொன்னதை கேட்டு சத்யபாமை, ஓ நாதா, தேவசர்மாவும் சந்திரனும் வைகுண்டத்தை அடைந்த பின்னர் சந்திரனின் மனைவியான குணவதி என்ன செய்தாள், எப்படி காலம் கழித்தாள், அவளின் கதி யாதாயிற்று என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்க கண்ணன் சொல்லலானார். ஓ பாமையே, அந்த குணவதியானவள் தனது தந்தையும் கணவனும் அரக்கனால் அநியாயமாக கொல்லப்பட்டதை அறிந்து ஓவென்று அலறி அழுது புரண்டு சகிக்க ஒண்ணாத துக்கத்தை அடைந்து கண்ணீர் வடிய, ஹே நாதா, ஐயோ தந்தையே, தாங்கள் தருபை சமித்தி வகைகளை சேகரித்து கொண்டு வருகிறோம் என்று என்னை தனியாக விட்டு சென்று அநியாயமாய் அரக்கனால் கொல்லப்பட்டு பரலோகம் அடைந்து விட்டீர்களே, இனி என்னை ஆதரிப்பவர் யார்? ஓ தெய்வமே, நான் இதற்காகவா பெண் ஜென்மம் எடுத்தேன்? ஐயோ, சிறுமியான நான் என்ன செய்ய போகிறேன்? இனி எனக்கு அன்னம் வஸ்திரம் முதலியவைகளை கொடுப்பவர் யார்? காப்பாற்றுபவர் யார்? தெய்வமே, இதுவும் உன் சோதனையோ? பிழைக்க வழியற்ற அனாதையான நான் யாரை சரண் புகுவேன்? யார்தான் என் கஷ்டத்தை அறிந்து என் கவலையை போக்குவார்? அபலையான நான் எவ்விதம் பிராணனை வைத்துக்கொண்டு இனி சகித்திருப்பேன்? ஐயோ அப்பா, ஓ நாதா, நானும் உங்களோடு வந்து சேருகிறேன் என்று மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து அடியற்ற வாழமரம் போல் தடால் என்று கீழே விழுந்து மூர்ச்சையானாள். பின்னர் வெகு நேரம் கழித்து தானாகவே மூர்ச்சை தெளிந்து அந்த குணவதியானவள் பரகதி அடைந்த பர்த்தாவுக்கும் பிதாவுக்கும் செய்ய வேண்டிய உத்தர காரியங்களை முறைப்படி செய்து முடித்து 13ஆம் நாளன்று எண்ணெய் ஸ்நானம் செய்து தீப அலங்காரம் முதலியவைகளை செய்து முடித்துவிட்டு மிகவும் பரிசுத்தத்தோடு கூட உண்மையை கடைபிடித்து கொண்டு நல்ல நியமத்துடன் சாந்த குணமே கை கொண்டு சதா விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டு வயிற்று பிழைப்புக்காக அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அப்பட்டணத்திலேயே தன் வாழ்நாளை கழித்து வந்தாள் என்றார். இதை கேட்ட சத்யபாமை தனது நாதனை நோக்கி, ஓ நாதா, இப்பேற்பட்ட கஷ்டமான நிலையில் காலம் கழித்து வந்த குணவதியின் முடிவை கூற வேண்டும் என்று கேட்கவே வாசுதேவன் மீண்டும் சொல்லலானார். ஹே பிரியே, அந்த குணவதியானவள் தாங்க ஒண்ணாத மனதுடையவளாய் மிகவும் கஷ்டமான நிலையில் காலம் கழித்த வந்த போதிலும் அவள் தவறாது அனுஷ்டித்து வந்த கார்த்திக விரதத்தின் மகிமையாலும் சதா சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு பகவத் கைங்கரியம் செய்து வந்த ஓர் தவ பயனாலும் என்னையே நாயகனாக அடைந்திருக்கிறாள். நீயே அந்த குணவதி என்பதை அறிவாயாக என்று சொல்லவே அதை கேட்ட சத்யபாமை மிகுந்த ஆச்சரியத்தினால் சந்தோஷம் அடைந்து, ஹே ஆபத் பாந்தவா, கருணாநிதியான தாங்கள் மகிமை மிகுந்த கார்த்திக விரதத்தை பற்றி இன்னும் சாங்கோபாங்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று வினவ வசுதேவ நந்தனன் சொல்லலானார். ஹே பாமா, எவனொருவன் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்ற கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஜபம், தபம் முதலிய அனுஷ்டானங்களை முறையாக முடித்து கார்த்திக விரதத்தை நியமத்துடன் அனுஷ்டிப்பானோ அவன் பஞ்சமகா பாவங்களில் நின்று விடுபடுகின்றான். எவனொருவன் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்து பகலில் நித்திரை செய்யாமல் இரவில் தீபமேற்றி துளசி வனத்தை பரிபாலித்து வருகிறானோ அவன் விஷ்ணு ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகின்றான். மேலும் எவன் விஷ்ணு ஆலயத்தை கூட்டி மொழிகி சுத்தம் செய்து கோலமிட்டு விஷ்ணுவின் சந்நிதியிலேயே அத்தியயானம் செய்கிறானோ அல்லது விஷ்ணு ஆராதனை செய்கிறானோ அவன் ஜீவன் முக்தனாகின்றான். தவிர கார்த்திகை மாதத்தில் 3 நாள் உபவாசம் இருந்து நியமம் தவறாது கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கிறவன் தேவர்களுக்கும் அரசனாவான் என்று கார்த்திக மகாத்மியத்தை கூறிய பின் பகவான் மேலும் சொல்லலானார். சத்யா, இப்பேற்பட்ட மகிமை பொருந்த கார்த்திகை விரதத்தை அந்த குணவதியானவள் வருடம் தவறாமல் ஏக மனதுடன் விஷ்ணு ஆலயத்தில் அனுஷ்டித்தும் மிகுந்த பக்தியோடும் தேவ கைங்கரியங்களை செய்து வந்தாள். அப்படியாக காலம் கழித்து வந்த குணவதியானவள் கிளப்பருவம் அடைந்து சரீரம் மெலிந்து தேக சௌபாகியமின்றி ஜுரத்தாபத்தினால் பீடிக்கப்பட்டு வேலை செய்யவும் நடமாடவும் சக்தியற்று இருந்த பொழுது ஒரு நாள் கார்த்திகை மாதத்திய கார்த்திக விரதத்திற்காக ஸ்நானம் செய்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டு கங்கைக்கு நீராடச் சென்றாள்.
அங்கு சென்று கங்கையில் இறங்கியதும் குளிர் தாங்காது தேகமெல்லாம் நடுங்க, ஸ்நானம் செய்யவும் முடியாமல் ஆடவும் அசையவும் எழுந்திருக்கவும் சக்தியற்றவளாக தத்தளித்து கொண்டு மிக்க விசனத்தோடு பகவானை துதித்து கொண்டிருக்கையில் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் ஓர் விமானத்தை கண்டு ஆச்சரியமடைந்து, இது என்ன, அன்றாண்ட பட்சியோ அல்லது தேவ விமானமோவென எண்ணிக்கொண்டிருக்கையில் விமானமானது அவளது அருகில் நெருங்கவே அந்த விமானத்தின் 4 பக்கங்களிலும் 4 வித வர்ண கொடிகளும் கூடியதாக சங்கு சக்கர கதாபாணியான பகவான் போன்ற திவ்ய தேகிகள் ஆரோகணித்து வருவதை அறிந்து எல்லையில்லா ஆனந்தம் அடைந்து பக்தி மேலிட்டு பகவானை சோஸ்திரம் தரித்து கொண்டிருக்கையில் கருடக்கொடி பறக்கவும் பல அற்புதமான அலங்காரங்களோடு கூடிய அந்த விமானத்திலேயே தேவர்கள் அந்த குணவதியை ஏற்றிக்கொண்டு அப்சர ஸ்திரீகள் உபசாரம் பண்ண வைகுண்டம் அடைந்தார்கள். ஓபாமா, அப்பேற்பட்ட புண்ணியவதியான நீயே குணவதி என்று அறிவாயாக என்று கூறிய பின் மீண்டும் கார்த்திக விரத மகிமையை சொல்லலானார். ஸ்வர்க மத்திய பாதாள லோகவாசிகளாக இருப்பவர்கள் யார் யார் என்னென்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறார்களோ அவைகளை நிறைவேற்ற நானும் எனது கணங்களும் பிராப்தமாகி அவர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வோம். ஹே சத்யபாமையே, உன் பூர்வ ஜென்ம பிதாவான தேவசர்மாவே சத்ரஜித்தாக பிறந்திருக்கின்றான். உனது பூர்வ ஜென்ம பர்த்தாவான சந்திரன் அக்ரூரனாக பிறந்திருக்கிறான் என்பதை உணருவாய். மேலும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திக விரதத்தை அனுஷ்டித்து வந்த பல மகிமையால் எனக்கு உன்மேல் மிகவும் பிரீத்தியை உண்டாக்கி வைத்தாய். மேலும் எனது ஆலயத்தில் துளசி வனத்தை உண்டாக்கினாய். அதன் பலத்தினாலேயே உனக்கு இந்த தேவ கற்பக விருட்சம் கிடைத்துள்ளது. நீ கார்த்திகை மாதத்தில் செய்த தீபதான மகிமையால் தான் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே உன்னோடு கூடி வசிக்கிறாள். பிரதிபக்ஷம் தவறாமல் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனை தர்மஸ்வரூபமாக எனக்கு அர்ப்பணம் செய்தாய். அதன் விசேஷத்தினால் நீ எனக்கு பாரியையாக ஆகியிருக்கிறாய். மேலும் ஜனனம் முதல் மரணம் பரியந்தம் மிகவும் பக்தி சிரத்தையுடன் எவர் கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அவர்களுக்கு அளவிலாத அன்பு காட்டி எனது சாநித்தியத்தை அடைய செய்வேன். உலகில் செய்யப்பட்ட தானம், தபம், யஜ்ஞம் முதலிய எதுவும் இந்த கார்த்திகை விரதத்திற்கு ஈடாகாது என்று பகவான் சொல்ல கேட்ட சத்யபாமை மிகவும் சந்தோஷித்து விஸ்வநாயகனான கிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்கரித்து புலகாங்கிதம் அடைந்தாள். ஹரே கிருஷ்ணா.